என் பெர்மிஷன் இல்லாமல் எப்படி என்ன இழுத்துட்டு வரா பாரு. இங்கே பார் ஹாசினி, இப்போ தானே உங்ககிட்ட பேசிட்டு போனேன் நான். அதுக்குள்ளே இவங்க வீட்டுக்கு வரத்துக்கு என்ன அவசரம்? எனக்கு என்ன தெரியும்ப்பா, அந்த ஸ்ரீ அக்கா தான் ஃபோன் பண்ணி நான் உன்னை உடனே பார்க்கணும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அதான் வந்தேன். முதல்ல இவங்க வீட்டில் பிரச்சனை, அதுக்கு நீயும் ஒரு காரணம், உனக்கே தெரியும் தானே. அப்புறம் ஏன் நீ வந்த? அந்த அக்காவையே கூப்பிடக்கூடாதா? நானும் இதே தான் சொன்னேன். அந்த அக்கா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, வெளியே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்தேன். ஒரு 5 நிமிஷம் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போயிடலாம். ஸ்ரீ அக்கா, ஸ்ரீ அக்கா. யார் அது? வர இருங்க. ஓ நீங்களா? வாங்க பசங்களா. ஏய் ஹாசினி, என்னடி உன் மாமியார் எப்பவுமே ஜெகஜோதியாக இருக்கும், இப்போ டல் அடிக்குது? ஏண்டி இந்த இடத்த விட்டு நான் உயிரோட போகிறது உனக்கு பிடிக்கலையா? சும்மா ஜோக்கில் தீய வைக்க வாய மூடுறி. ஸ்ரீ, உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பாரு. இங்கேயே ஏமா நிற்கிறீங்க? உள்ளே வாங்க. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல ஆண்டி, அக்காவை கூப்பிடுங்க, நாங்கள் பேசிட்டு போயிடுறோம். சரிம்மா, நான் உள்ளே போய் அனுப்புகிறேன். என்ன பச்சைக்கிளி, மாமியார் வீட்டுக்கு வரோன்னொன்னே ஜெகஜோதியாக வந்திருக்க? அக்கா போதும், ஓவராக கலாய்க்காதீங்க. சரி அக்கா, இப்போ எங்களை எதுக்கு வர சொன்னீங்க? எங்களை இல்லடி உன்னை. சரி, என்ன எதுக்குக்கா வர சொன்னீங்க? உள்ள வா. ஐயோ வேண்டாம்க்கா, எனக்கு இங்கே நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்கள் என்ன விஷயம்னு மட்டும் சொல்லுங்க, நான் கேட்டுன்னு இப்படியே ஓடிடுறேன். ராக்கி எங்க? என்ன கேட்டா எனக்கு என்னக்கா தெரியும்? இது என்ன, நான் உன்னை கேள்வி கேட்டா நீ மறுபடியும் என்ன கேள்வி கேட்குற? எங்கள் யாருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு கண்டிப்பாக தெரியும் ராக்கி எங்கே இருக்கிறான்னு. ஸோ ப்ளீஸ் சொல்லிடு. ஐயோ அக்கா, அது எனக்கு சத்தியமா. பொய் சத்தியெல்லாம் வைக்காத ஹாசினி. அவன் யாருக்கு சொல்லுவானோ இல்லையோ உனக்கு கண்டிப்பாக சொல்லுவான், சரிதானே? அக்கா, நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. காணாமல் போந்து உங்கள் வீட்டு ஆள், அதுக்கு ஏன்க்கா நீங்கள் இவ்வளோ கூப்பிட்டு கேட்குறீங்க? நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் கேட்கலாம் இல்லை? ஓஹோ, நியாயத்தை பேசுகிறியோ? அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்லுவான். அப்போ இவ்வளோ தானே கேட்கணும் நான்? இங்கே பாரு ஹாசினி, நீ சொல்ல போகிற உண்மையில தான் ராக்கியோட எதிர்காலமே இருக்குது. கிருத்திகாவோட அப்பா இன்னும் ஒரு 2-3 days தான் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மட்டும் ராக்கி கிடைக்கல, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன, போலீஸ்லையா? ஆமாம், போலீஸில் தான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போனால் அவனுக்கு பரவாயில்லையா? இது என்னக்கா நியாயம்? அவளை நீங்கள் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணாதீங்க. யாராச்சும் சொந்த மாமாவே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? நீ என்னடி வந்ததுலேருந்தே புத்திசாலித்தனமாகவே பேசுகிற? இவங்க மாமா அப்படி தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம். அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னா அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லு, மற்றதை நாங்கள் பேசிக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக ராக்கிக்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அந்த அஷூரன்ஸை நான் கொடுக்குறேன். உங்களை எப்படி நம்புறது? நான் என்ன பண்ணால் நம்புவீங்க? நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க சரி, உங்கள் மாமியார் கொடுக்குவாங்களா? அடியே லூசு, என்னடி பேசுகிற? சும்மா இரு. அக்கா, எனக்கு எந்த அஷூரன்ஸும் வேண்டாம். நான் ராக்கி எங்கே இருக்கிறான்னு சொல்லிடுறேன். நம்பலாமா? கண்டிப்பாக நம்பலாம். ராக்கி ஜெயிலுக்கெல்லாம் போக நான் விரும்புவேனா? நான் சொல்லிடுறேன். சரி, அப்போது ராக்கியோட பிளான் என்ன? பிளானா? உங்ககிட்ட பேசியிருக்கான்னா ஃபர்தராக ஏதாச்சும் பிளான் போட்டிருக்குவான். என்ன பிளான்? அது என்னடி போய் என்ன அக்கா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க. ஓ, கல்யாணம் வரைக்கும் போயாச்சா? ஆனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேங்க்கா. என்னாச்சு? அப்போது ராக்கி அந்த கிருத்திகாவை கட்டிக்கினா ஓகேவா? அக்கா, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. பேசாமல் இவங்க அப்பா கிட்ட போய் இவ்வளோ பொண்ணு கேட்குற மாதிரி ராக்கிக்கு கட்டி வச்சிருங்க, அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் உன் ஃப்ரெண்ட். ஆனால் இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, ட்ரை பண்ணுறேன். ஐயோ அக்கா, அவன் எதுவும் விளையாட்டுக்கு பேசுகிறான், நீங்கள் வேற அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. சரி, நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
ராக்கி வந்து கெவின் அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. தேங்க்ஸ் பச்சைக்கிளி. சரிக்கா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஹாஸ்டலில் லேட் ஆச்சுன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. பார்த்து போங்க. இந்த பையன் இல்லாத ரூமு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. இப்போ பாரு கலகலன்னு பேசினு மற்றவங்களை சிரிக்க வச்சுன்னு இருக்கான். இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? இவனோட இந்த நிலைமைக்கு நான் பெத்த பொண்ணு தான் காரணம்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அருணாவும் கிருத்திகாவும் பேசுனது என் காதால் கேட்டேன். என்ன செய்யட்டும் இப்போ நான்? இந்த விஷயம் மட்டும் எல்லாரும் முன்னாடியும் சொன்னால் அவன் மான மரியாதையே போயிடும். என் பொண்ணுக்காக பார்க்கட்டுமா இல்லை என் பேரனுக்காக பார்க்கட்டுமா? கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? இந்த குடும்பத்துக்கு ஏன் இந்த கதி? இந்த விஷயத்த நான் கிறிஷ்கிட்ட சொல்லவா? நான் சொல்லாமல் போனால் இந்த வீட்டுக்கே நான் செய்கிற துரோகம். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை, ஐயோ, இந்த மாதிரி நிலைமையை பார்க்கவா என்னை உயிரோட வச்ச? கடவுளே. அம்மா, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைப்பா. இந்த பையன் இல்லாமல் இந்த ரூமே எப்படி இருக்கு பாரு, அதை நினச்சேன். இவன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஆமாம்மா, என்ன செய்ய, எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அது விடுங்க, நீங்கள் எதுக்கு சாப்பிடாம இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? மாத்திரெல்லாம் போடணும்ல. வாங்கம்மா, வந்து 2 வாய் சாப்பிடுங்க. இல்லைப்பா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் சாப்பிட்றேன். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் பேரை நான் எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி நிறுத்திடுறேன். இப்போ வந்து சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியாப்பா? இல்லைம்மா, இனிமே தான். சரிப்பா, போ வரேன். சாப்பிட்ற எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் வந்துடுமா. சரிப்பா. நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கான உண்மையாக இருக்கணும். கடவுளே, உன் மேலே பாரத்தை போட்டு தான் நான் நியாயத்தை பக்கம் நிற்கலான்னு இருக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு எந்த சேதாரமும் ஆகாமல் நீ தான் காப்பாற்றணும். அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த ரூம் உள்ளவே அடைஞ்சு கிடக்கிறது? எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா? ப்ளீஸ், நம்ம இங்கேருந்து போயிடலாம். இங்கேருந்து போயிட்டு என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறதா உத்தேசம்? அப்போது நம்ம போய் சொன்னோன்னு நீயே காட்டி கொடுக்க போறியா? உனக்கு உங்கள் அம்மா என்ன ஆனாலும் சரி, உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், அதானே? அதுக்கு இல்லைம்மா, நினச்சி பாரு, என்னால் இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியல. யாரோட முகத்துலேயும் முழிக்க முடியலம்மா. ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, புரிஞ்சுக்கோமா? இப்படியே இந்த ரூம்லேயே அடைஞ்சு கிடந்தேன்னு வச்சுக்கோ, நான் பைத்தியமே ஆயிடுவேம்மா. என்னடி பெரிய டிப்ரெஷன் அது இதுன்ற? உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டாவா? ஆமாம், இனி மட்டும் அந்த வாழ்க்கையை கிடைச்சி நான் இன்னும் வாழவா போகிறேன்? உன் ஆசைக்கு உங்கள் அண்ணன் வீட்டு மருமகன் மட்டும்தான் பேர் எடுக்க போகிறான். அவன் என்ன என் கூட வாழவா போகிறான்? அவன் வாழறானோ இல்லையோ, ஆனால் எங்கள் அண்ணன் வீட்டு மருமக அது எப்படி இருக்கு கேட்க நீ தான் மெச்சிக்கணுமா. எனக்கு என்ன மரியாதை கிடைக்க போகுது இந்த வீட்டில்? அந்த ஸ்ரீயை மதிக்கிற அளவு கூட என்னை மதிக்க மாட்டாங்கம்மா. எனக்கு இதெல்லாம் நினச்சி ஒவ்வொரு நாளும் பயமாக இருக்குமா. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேம்மா. அதில் அப்பா வேறு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அம்மா, எனக்கு இந்த அவமானம் தேவையா? என்னை விட்டுருமா. அப்போது நான் பட்ட கஷ்டம்லாம் அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. யாருக்காகடி நான் கஷ்டப்பட்டேன்? எனக்காகவா? நானும் இந்த வீட்டில் வந்து சொகுசாக வாழ போகிறேன். எல்லாம் என் பொண்ணுக்காக. நான் தான் சொத்து சேர்த்து வைக்கல. அட்லீஸ்ட் உன்னை சொத்து இருக்கிற வீட்லையான கட்டி கொடுக்கலான்னு தான். எங்கேயோ கட்டி கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் நீ நிம்மதியாக இருக்கலாம், சேஃபாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நீ தான் இந்த வீட்டில் மகாராணியாக நின்று இவங்களெல்லாம் ஆட்டி படிக்கலாம். இதெல்லாம் நினச்சி தானடி உனக்கு நான் இத்தனையும் செஞ்சுன்னு இருக்கேன். எங்கள் அன்னிக்காரி என் மேலே கடுப்பில் இருக்கா, அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கின்னு இருக்கேன். யாருக்காக? உனக்காக தானே. அம்மா, புரிஞ்சுக்கம்மா. நீ இத்தனை பண்ணாலும் இதில் ஒரு யூஸுமே இல்லைம்மா. இவ்வளோ எல்லாம் பண்ணி நான் அந்த ராக்கியை கட்டிக்கினா அவன் என் கூட வாழுவானா? கொஞ்சம் யோசிமா. அவன் என் கூட வாழ மாட்டாமா. நான் சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்க மாட்டேன். நான் பண்ண முட்டாள்தனம் இப்போதாம்மா எனக்கு புரியுது. அப்போது இந்த அம்மா உனக்காக பட்ட கஷ்டம்லாம் வீண், அப்படி தானே? இவங்க எல்லாரும் என்னை வெறுக்கிற மாதிரி நீயும் என்னை வெறுக்கிற, அதானே? ஒரே ஒரு பொண்ணுன்னு செல்லமாக வளர்த்தம் பாரு. என்ன சொல்லணும்டி, என்ன சொல்லணும்? போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, போய் உங்கள் மாமா கிட்ட சொல்லு, உங்கள் அத்தை கிட்ட சொல்லு, உங்கள் பாட்டி கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லு.
எங்கள் அம்மா தான் இப்படி பண்ணாங்கன்னு. எல்லாரும் என் மூஞ்சில வந்து காரி துப்பட்டும். உனக்கு அதுதானே வேணும்? அவமானத்தில் நான் செத்து போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் அதுதானே நிம்மதி. போ, பண்ணு போ. அம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்காங்கம்மா? இப்படியெல்லாம் பேசாத. ஐயோ, நீ ஏம்மா அழுவுற? நீ அழுவாத, நீ சந்தோஷமாயிரு. உனக்கு எந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அந்த வாழ்க்கையை தேடின்னு போ. நான் பைத்தியக்காரி. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினச்சது ஏன் தப்பு. அந்த கிருஷிக்கு உன்னை கட்டி வைக்கணும்னு நினச்சேன், அது ஏன் தப்பு தான். இந்த ராகி உன்னை கட்டி வைக்கணும்னு நினச்சேன், அதுவும் ஏன் தப்பு தான். என் பொண்ணு எப்படியாச்சும் நல்லா வாழ்ந்துட மாட்டாளான்னு ஒரு நப்பாசை தான். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு நீ நினச்சிட்டல்ல, விடு. இந்த அம்மா உனக்கு இனி தேவையில்லை. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, நான் என் முடிவை தேடிக்கிறேன். ஐயோ அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இனி நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன். நீ என்ன செஞ்சாலும் என்னோட நல்லதுக்கு தாம்மா செய்வேன். நான் இனி அப்படியெல்லாம் பேச மாட்டேம்மா. நீ எவ்வளோ நாள் வேணாலும் சொல்லுமா, நான் இங்கேயே இருக்கிறேன். நான் இனிமே அப்படியெல்லாம் பேசவே மாட்டேம்மா.